World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்முடைய பிரபஞ்ச குழு மீட்டிங் கருத்தரங்கிற்கு ஒவ்வொரு முறையும் வருகை புரிந்து நிறைய கருத்துக்களை கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அவர் மேடை ஏறி பேசுனதில்லை. முதல் முறையாக வாய்ப்பு கேட்டிருக்கார் நம்முடைய கருணாகரன் ஐயா அவர்கள். நிறையா ஜோதிட சூட்சுமங்களையும் அதை எப்படி கால்குலேஷன் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற தகவல்களை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறையா பலன்களை எடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களை இன்றைக்கி நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பு கேட்டனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறோம். கருணாகரன் ஐயா அவர்களை ஜோதிட சூட்சுமங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எக்கருத்தை எதன் எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தன் அகப்பொருளை தெரிவிப்பது அறிவு. அனைவருக்கும் வணக்கம். ஜாதகம் அப்படிங்கிற பேர் வடமொழி பேர். தமிழில் சொல்லப்போனா ஓரை உள் ஓரை வட்டம் அப்படின்னு தமிழில் பேர் இருக்குங்க. ஆகவே இது 10,000 வருடங்களுக்கு முன்பாக தமிழில் நிறையா கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் செவிவழி செய்தியாக தங்களுடைய குருக்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் தெரிவிக்கக்கூடிய சமாச்சாரமாக இருந்து வந்திருக்கிறது. ஏன்னா அந்த 10,000 வருடத்துக்கு முதல்ல தமிழுக்கு பேச்சு வடிவம் மட்டும்தான், எழுத்து அதாவது வரி வடிவம் இல்லை. இந்த காலகட்டத்தில் ஆரியர் வருகை அப்படின்னு தென்னாட்டில் நடக்குது. அப்போ அவங்களுக்கு வடமொழியில் வரி வழியாக எழுத்துக்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த வழி வழியாக சொல்லிட்டு இருந்த தமிழக முன்னோர்கள், தென்னக முன்னோர்கள், நாம் ஒரு கட்டத்தில் நம்மளை கிட்ட கேட்டவையை மறந்துட்டா என்ன பண்ணுறது, மேலும் கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாத போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யோசனை பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. அப்போ அந்த ஆரியரிடத்துல நாங்கள் சொல்கிறத நீங்கள் உங்கள் மொழியில் எழுதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. இப்போ பெரும்பாலும் வட மொழியில் இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் தமிழ்நாட்டு முன்னோர்களால் உண்டாக்கப்பட்டவை, தென்னாட்டு முன்னோர்களால் உண்டாக்கப்பட்டவை. இதில் வராகி மிகிரர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருவர், அதாவது ஜாதக ஜோதிடம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது. அதை வச்சு சொல்கிறேங்க. இவர் திருப்பதி அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற திருப்பதிக்கு தன்னுடைய மனைவி மகளோட வர்றாங்க. அப்போ வரும்போது தாங்க தங்கி அங்கே இந்த ஜோதிட சொதிலை செய்து கொண்டு ஜீவ செய்ய அங்கே இடம் தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு வீட்டில் போய் இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொல்கிற போது, பாருங்கள் நீங்கள் அங்கே தங்கிக்கலாமுங்கோ, தாராளமாக நீங்கள் உங்கள் ஜோதிட கடமையை செஞ்சு ஜீவிக்கலாமுங்கோ அப்படின்ட்டு அந்த திருப்பதி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவருக்கு இலவசமாக இடம் கொடுத்துட்டார். அப்போ அவங்க தங்கி அந்த இடத்துல ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், அந்த வராகி மிகிரர், நான் 12 வருஷம் காசியில் போய் ஜோதிடம் கற்றுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அந்த காசியில் கற்றுக் கொடுத்ததெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலையுமே தென்னாட்டிலையும் இருந்து கொண்டு போன சமாச்சாரம் தான். ஆகையினால இந்த தமிழ்நாடு தென்னகம் அப்படிங்கிறது எல்லா சமாச்சாரத்துக்குமே அடிப்படையான சமாச்சாரங்களை கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போ தமிழில் சொல்லப்போனால் இந்த ஜாதகத்தில் ராசி மண்டலம் நவாம்ச மண்டலம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் ராசிக்கு ஓரை வட்டம், நவாம்சத்துக்கு உள்ளோரை வட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேதையா உக்கத்தில், அதாவது ஈஸ்வரருடைய ஜாதகம்,
திரேதயா யுகத்தில் ராமருடைய ஜாதகம், துவாபரா யுகத்தில் கிருஷ்ணருடைய ஜாதகம், இதுவரைக்கும் இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் எல்லாம் அந்த 12 கட்டத்தில் தான் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த நான் அந்த 12 கட்டத்தை 108 கட்டமாக கொண்டு போயிட்டேன். அப்போ இதனுடைய பயனெல்லாம் ரெண்டாவது நான் சொல்லுவேனுங்க. அதாவது இதில் வந்து ஓரை வட்டங்கிறது இருக்கு, உள்ளோரை வட்டங்கிறது இருக்கு. அப்போ இதனுடைய பலன் என்ன, இதனுடைய உபயோகப்படுத்துறதுனால நமக்கு வந்து சிறப்பான சமாச்சாரங்கள் இருக்குதா அப்படின்னா அநேகமாக கணிசமாக இருக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்தீங்களா, இன்னைக்கு வரைக்குமே கணினி இல்லை செய்யக்கூடிய ஜாதகம் இதுதான். இதில் மிஞ்சி போனால் பாவக மாறுதல் அப்படின்னு அச்சடிச்சு போட்டு கும்பத்தில் இருக்கிற கிரகம் மீனத்தில் இருக்கிறதாக அல்லது மகரத்தில் இருக்கிறதாக ஒரு கருத்து கீழே கொடுத்துருவாங்க. இதுதான் இன்னைக்கு வரைக்குமே இந்த ஜாதகத்தை சமாச்சாரத்தில் இந்த ராசி மண்டலம் நவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய விவரம் கொடுக்கக்கூடிய சமாச்சாரம் அதுதான். அது இதுக்கு மேலே அதில் சமாச்சாரத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வித்வாத்வமான, அதாவது பண்டித தன்மை உடையவர்களால் மட்டுமே அதை வந்து இந்த கிரகம் வந்து இந்த நட்சத்திர சாரத்தில் இத்தனாவது பாதத்தில் இருக்குது, இந்த கிரகம் வந்து இந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இத்தனாவது பாதத்தில் இருக்குது. அப்போ இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் இடைவெளி என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பண்டிதர்கள் மட்டுமே பேச இயலும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த சக்கரம் வந்து இந்த ஜாதகத்தை இந்த சக்கரத்தில் போட்டோம்னா இந்த கிரகம் இதனோட தான் இருக்குதா, அப்படியே இருந்தாலும் எவ்வளவு சதவீதத்தில் இருக்குது, இதெல்லாம் இந்த சக்கரம் நம்மளுக்கு தெரிவிக்குங்க. இது மட்டுமல்லாம இன்னைக்கு வரைக்குமே பாவக கணிதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனா அந்த கணிதத்தின் அளவீடுகளை குறிப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. அதான் பாவகம் மாறுதல்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த அடிப்படையில் வரக்கூடிய சமாச்சாரம். அப்போ இந்த சக்கரத்தில் போட்டோம்னா இதாவது லக்ன புள்ளி இத்தனாவது பாகையில், இத்தனாவது கலையில், இத்தனாவது விகலையில், இதெல்லாம் கூட நாம் எழுதிக்கலாம். ஆனால் இதில் வந்து பாகை அளவில் தான் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ பாகை அப்படிங்கிறதுல இப்போ வந்து இந்த லக்ன புள்ளி இது தோராய பாவகம். இப்போ நான் சொல்றது மீனத்தில் ஒரு 16வது பாகையின் தொடக்கத்தில் லக்ன புள்ளி விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பாவகமானது, அந்த லக்ன புள்ளியானது, அந்த லக்னமானது அப்படியே இருக்காது. பிறந்ததிலிருந்து பிறந்தவர்கள் வளர வளர அந்த லக்ன புள்ளி விரிஞ்சிட்டு இருக்கும். அந்த விரிவு தான் அந்த பிறந்தவங்களுடைய பிழைப்பு. அந்த விரிவின் நிறைவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவங்களோட வாழ்க்கையின் நிறைவு, அதாவது இறப்பு. அப்போ வந்து லக்ன புள்ளி அப்படிங்கிறது இந்த லக்ன பாவத்துக்கு மட்டும் இல்லை, இந்த 12 பாவகங்களுக்கும் இருக்குது. அந்த 12 பாவகங்களின் மையமும் அந்த புள்ளியில் வச்சு எடுத்துட்டோம்னா அந்த 12 பாவகங்களின் விரிவு தான் நாம் செயல்பட்டு வாழ்கிறது மட்டுமில்லை, சகல உயிரினங்களுக்கும் அது ஒத்து வரும். அப்போ அந்த பாவகத்தின் விரிவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிழைப்பு. அந்த பாவகத்தின் நிறைவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த உயிரினத்தின் இறப்பு. இது வந்து இயற்கையானது. இதில் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனைக்குரிய சமாச்சாரம் நடந்துட்டு இருக்குது உலகளவில். அதாவது ஆத்திகம் நாத்திகம் அப்படிங்கிறது. இந்த ஆத்திகம் அப்படின்னா ஒரு பிறப்பு, அதுதான் ஆத்திகம். நாத்திகம் அப்படின்னா
இறப்பு. இதுதான் நாத்திகம். ஆனால் இன்னைக்கு அதுக்கு வெவ்வேறு இது கற்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க, எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிர் உடலோடு இந்த பூமிக்கு வருது, அது பிறப்பு. அது வர்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உடலுக்கும் உயிருக்கும் முன்னுதாரணமாக முன்னால் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அவங்க இன்னொருத்த உருவாக்க இயலுகிறது. சரி, அந்த வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையானது வேணும் இல்லைங்களா, அதுதான் இந்த நாத்திகத்தினால வரக்கூடியது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரிசிக்கு அடிப்படை நெல். இந்த நெல் நாற்று வைக்கிறாங்க. இந்த நெல் நான் வச்சோன்னா அது வளருது. வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்தில், அதிகபட்சம் இன்னைக்கு 4 மாதத்துலையெல்லாம் எடுக்கிறது எல்லாம் இருக்குது. நான் ஒரு சராசரியாக ஒரு 6 மாதம் சொல்கிறேன். இந்த 6 மாதத்தில் அதனுடைய வாழ்க்கை வாழ்ந்து அது நிறைவடையும் சமயத்தில் அது கதிராகி அந்த கதிர் முத்தி வரலுது. அதுக்கு மேல்பட்டு என்னதான் தண்ணி கட்டினாலும் பாய்ச்சினாலுமே அந்த நெல்லுடைய பயிர் வளராது, வாடத்தான் செய்யும், வரதான் செய்யும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் இருக்கிறோம், நான் நடைமுறைக்குரிய நிலையில் தொழில் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால என்னால் 3 வேளை உணவு சாப்பிட இயலுது. ஆனால் இதே வயதானவர்கள் குறைவாக சாப்பிடுவார்கள். அதுலேயும் இன்னும் அதாவது இயற்கையோடு இணையக்கூடிய நிலைமையில் இருக்கிறவையா சாப்பாடையே நிறுத்திடுவாங்க, தண்ணியும் கூட எடுத்துக்க மாட்டாங்க. இந்த நிலைமை இன்னைக்கு நடைமுறையில் இருக்குதுங்களா இல்லைங்களா? அப்போ இதே நிலைமை தான் அந்த நெல்லுக்கும் உண்டு. அதனால தான் அந்த நெல்லை அது வாழ்க்கையில் இருந்து நாம் அது வாடகை குறுக்காட்டி அந்த நெல்லை எடுக்கிறோங்கிறதெல்லாம் இல்லை. அது வாழ்ந்து நிறைவடைஞ்ச விற்பாடு தான் நாம் அந்த நெல் எடுத்து அரிசியாக்கி சமைச்சு சாப்பிட்றோம். இது பாவமும் இல்லை, அந்த வாழ்க்கை நிறைவடைஞ்சு போகுது. அதுதான் நாத்திகம். அப்போ ஒரு உயிரின் வாழ்க்கையின் நிறைவு தான் நாத்திகம், ஒரு உயிரின் வாழ்க்கையின் தொடக்கம் தான் ஆத்திகம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க. அடுத்து இப்போ இந்த ஜாதகத்தில் குருவும் சனியும் தனுசுல இருக்குது அப்படின்னு இந்த இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் ஜாதகம் காட்டுது. இந்த குருவும் சனியும் ஒரே பாகையில், ஒரே பாதத்தில், ஒரே இடத்துல இருக்கிறாங்களா அப்படின்னா அதை இந்த சக்கரம் தெளிவாக தெரிவித்து விடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது எப்படி சொல்ற இந்த சக்கரத்தில் போடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த ஜாதகத்தில் குரு மூலம் 1 இருக்கிறார், சனி பூராட 3 இருக்கிறார். மூலம் 1க்கும் பூராட 3க்கும் இடையில 5 பாதம் இருக்கு. அப்ப இந்த 5 பாதம் இருக்குதுனால இன்னைக்கு பெரும்பாலான ஜோதிடர்கள்லாம் ஆய்வு பண்ணி எல்லாம் பலன் எடுக்க போறது இல்லை. இப்படித்தானே நடைமுறையில் இருக்குது. ஆனா இந்த சக்கரத்தில் போட்டோம்னா இந்த குருவுக்கும் இந்த சனிக்கும் இடைவெளி இவ்வளவு இருக்குது அப்படின்னு பலன் சொன்னதுக்கு முதல்ல நம்மளை பார்க்க வைக்கி. அப்போ இது அனுசரிச்சுதான் பலன் சொல்லணும்னு நம்மளை அறிவுறுத்து இந்த சக்கரம். அப்போ குருவோட சனி இல்லை, அவர் 5 பாதத்துக்கு அக்கட்டால் இருக்கிறார். I3 15, I2 10. அப்போ 16 பாகை 40 கலை விலகி நிற்குது. இது ஒரு தோராயமான கணக்கு. இதுலேயுமே அந்த குரு என்ன கலை விகலையில் இருக்கிறாரு, சனி என்ன பாகை கலை விகலையில் இருக்கிறாருன்னா இன்னும் துல்லியமாக சொல்லி போடலாம்.
இந்த மாதிரி இந்த சக்கரம் வந்து நம்மளுக்கு பயனாகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த பாவகத்தை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இத்தனாவது பாகையில் லக்ன புள்ளி இருக்குது, குடும்ப பாவக புள்ளி இருக்குது, சகோதர பாவக புள்ளி இருக்குது. இப்படி 12 பாவகத்துக்குமே அந்த பாவகத்தை நிர்ணயம் பண்ணணும் லக்ன ரீதியாக. அதனால தான் பெரியவங்க பாட்டை எழுதி வச்சுக்கிறாங்க. காணும் லக்னத்தோன் பாவியாகில் கலந்தவர் பொசிப்பெல்லாம் தீமையே செய்யும், கொண்ட லக்னத்தோன் திசையினில் தானே கூறு 6 8 3 2 11 ஈராறுக்கும் உடையோர் விரும்பும் உமது பலன் விபரீதம் ஆகும். வண்டமரும் குழலியே லக்ன பாவகம் வரும் வழியாய் பலன் உரைப்பாய் அப்படின்னு. அது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றையுமே ஒரு ரசனையோட ஒரு கருத்தை முன்னோர்கள் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த வண்டமரும் குழலியே அப்படின்னா சாதாரணமா நேற்று வச்சிருப்பாங்க பூவே, ஆனா அந்த பூவின் மகம் இன்னைக்குமே அந்த பெண்ணின் கூந்தலில் இருக்கும். அப்போ அந்த கூந்தல்ல மலர் இருக்குது, நாம போய் நம்மளுக்கு உண்டான ஆகாரத்தை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வண்டு வந்து அந்த கூந்தலை வந்து உட்காருங்களாமா மலர்னு சொல்லி போட்டு. அதனாலதான் வண்டமரும் குழலியே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பெண்களை வச்சுதான் இந்த பாட்டு அமைச்சுக்கிறாங்க அந்த இறுதி வதி பக்கத்தில். சரி, விவரத்துக்கு வருவோங்க. இப்போ வந்துங்க இந்த வக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கிரகத்தினுடைய வலிமை இழக்கின்ற நிலைமை. ஆரம்ப வக்கரம் வலிமையை இழங்க தொடர்ந்து விட்டது, அதிவக்கரம் அந்த கிரகம் வலிமையை இழந்து விட்டது, வக்கர நிவர்த்தி பழைய நிலைமைக்கு அது வந்து விட்டது. இதுல அதிசாரம் அப்பப்ப சொல்லுவாங்க எப்பாச்சா. அந்த அதிசார கதியில தான் அந்த கிரக யதார்த்தமா வலிமை கூடுதலாக இருக்கிறது. அப்போ இந்த வக்கர கதியில் இருந்த ஜாதகத்தில் அமைஞ்ச கிரகம் எல்லாம் என்ன பண்ணு அப்படின்னா அதனுடைய காரகத்துவத்தை சிறப்பாக செய்யாது. எந்த அளவுக்கு வக்கரத்தில் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த கிரகம் அதனுடைய செயல்பாட்டை செய்ய இயலாது. அப்போ அந்த கிரகத்துக்கு வலிமை கொடுக்கணும். இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிறேன், இந்த குரு வந்து வக்கரத்தில் இருக்கிறார் இந்த ஜாதகத்தில். அப்போ இந்த குருவுக்கு வலிமை கொடுக்கறது எப்படி அப்படின்னா, இந்த ஜாதகர் வந்து ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இந்த நாட்களில் பகல் நேரத்தில் குரு ஓரையில், செவ்வாய் ஓரையில், சூரிய ஓரையில், இந்த மாதிரி ஓரைகளில் மொட்டுக்கடலை, அதாவது உடைக்காத கடலை பொரியலை போட்டு சாப்பிட்றதுக்குன்னா அது தனியாக இருக்கும், சட்னிக்கு போடுறகல்ல உடைச்சகல்ல. அப்போ அந்த உடைக்காத மொட்டுக்கடலையை நாட்டு சர்க்கரையோடு சேர்த்தி அதில் ஏலக்காய் ஒரு பலகாரத்துக்கு போடுறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்தி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த குரு வந்து வலிமை அடைஞ்சிருவார். ஆனால் இப்போ எதுவும் சாப்பிடலைன்னா அந்த குருவனுடைய காரகம் வந்து சிறப்பாக செயல்படாதுங்க. அதே மாதிரி தான் சனிக்குமே, அதாவது புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ராத்திரி 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அந்தந்த நாட்களுக்குரிய கிரகங்களின் ஓரை தான் நடக்கும். இது தோராயமான மணி, சூரிய மறைவை வச்சு தான் இந்த மணியை தீர்மானித்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் எள்ளு மாவு இந்த ஜாதகர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த சனி வலிமையை அடைஞ்சுக்குவார். அப்போ அந்த இந்த ஜாதகத்தில் சனிக்குடைய பாவகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப பாவகம், சகோதர பாவகம். அப்போ இப்போ வந்து இந்த ஜாதகருக்கு வந்து இந்த 2 பாவகமுமே வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு அது இயங்காமத்தான் இருக்கும். அப்போ அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த பாவகத்தினுடைய பயனை அடைய வேண்டும் என்றால் இந்த சனியை வலிமைப்படுத்தியாக வேண்டும். இப்படித்தான் எளிமையா பரிகாரங்கள் இருக்குது. இந்த பரிகாரம் எல்லாம் வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய கடவுளை எல்லாம் சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டது அல்ல. இதே மாதிரி ஒரு ஜாதகத்திலே ஒரு கிரகம் கெடுதலை செய்யக்கூடிய நிலையும் இருக்குது. அப்போ அந்த கிரகத்தினுடைய காரக பொருள்களை அந்த ஜாதகர் கூடுமானவரை உபயோகிக்காமல் அந்த கிரகத்துக்கு தகுந்த இடம், அதாவது
வாலிப கிரகம் இருக்குது, நடுத்தர வயது கிரகம் இருக்குது, முதுமை வயது கிரகமும் இருக்குது. அப்போ சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் முதுமை கிரகங்கள். ஏன்னா அதனால தான் ராகுவை பிதிர்காரகன், கேதுவை மாதுர்காரகன் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால இந்த முதுமை கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய தானங்களை அனாதை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். அதே போல இந்த வாலிப கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய தானங்களை பொதுவாக இருக்கக்கூடிய அனாதைகள் இல்லத்தில் கொடுக்கணும். இதில் குழந்தை கிரகம், குழந்தைக்கான காரகத்துவம் உடைய கிரகம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. இதில் அந்த கிரகங்களுக்கு, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் குரு தான் குழந்தைகளுக்கு காரகர். அப்போ அந்த மாதிரி கிரகத்துக்கு கொடுக்கக்கூடிய தானங்களை அனாதை குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்க. இதுதானுங்க சுருக்கமான சுலபமான பரிகாரம். ஆனால் இந்த பரிகாரத்தை பற்றி ஆழமாக சொல்கிறேங்களுங்க. இந்த பரிகாரம் என்பது தண்டனை தான். ஏன்னா இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்காக நாம் நேரத்தை ஒதுக்கி பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அபராதம். இந்த பரிகாரத்துக்காக இந்த குறிப்பிட்ட நேரத்தை எதிர்பார்த்து குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் கொடுக்குறதுக்கெல்லாம் நாம் செய்ய சிரமம் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சிறை தண்டனை. வந்துச்சுங்களா? அப்போ நம்ம அப்பா அம்மா செய்யறது அவங்க அனுபவிக்க இயலாவிட்டாலும் நாம் அனுபவிச்சே ஆகணும். அதுதான் இந்த நம்மளுக்கு இந்த ஓரை மற்றும் உள்ளோரை வட்டமாக அமையும் கிரக நிலைகள். அப்போ அவங்க சேர்த்து வச்சா சொத்துக்கு மட்டும் நாங்கள் உரிமையாளர்கள் அல்ல, அவங்க பண்ணிக்கிற பாவ புண்ணியங்களுக்கும் உரிமையாளர்கள் நாங்கள் தான். இதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சராசரி ஜோதிடர்கள் கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க போறார். அவர் அந்த ஜோதிடர் ஜாதகத்தை வாங்கிட்டு இன்னத்த தேதி போடுறாரு. அப்புறம் அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகி அல்லது ஜாதகர் பிறந்த தேதியை போடுறாரு. ரெண்டையும் கழிச்சோம்னா ஒரு தோராயத்துக்கு சொல்கிறேன், ஒரு உபமானத்துக்கு சொல்கிறேன், ஒரு 25 வருஷம் 8 மாதம் 18 நாள் ஆட்சி இந்த ஜாதகருக்குன்னு வருது. அவர் பிறந்தது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு செவ்வாய் தசை 7 வருஷம், அவது அவிட்ட 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1.25 2 வருஷத்துக்கு மேலே போயிடும். ஒரு இருப்பு ஒரு 4 வருஷம் இந்த சில்வான மாதம் சில்வான நாள் இருக்கு. அது கூட இந்த 25 வருஷத்துக்கு தேவையானதை செவ்வாய்க்கு அடுத்தது ராகு, ராகுக்கு அடுத்தது குரு, இப்படி கூட்டிகிட்டு வந்தோம்னா அந்த 24 தாண்டுங்கிற போது அது நிறுத்திக்கிட்டு அந்த தொகை. அப்போ ராகு 18, செவ்வாயினுடைய இருப்பு ஒரு 4, 18 4 22, இனி குரு 16 சேர்த்துனாத்தான் இது கடக்கும் அப்படின்னு குருவை போட்டு அப்புறம் இங்கே கூட்டி வச்சுக்கிறார் இல்லைங்களா, கழிச்சு வச்சுக்கிற அந்த இதை கொண்டு இந்த திசை வருது பார்த்தீங்களா, அதாவது செவ்வாய் 4 வருஷம், குரு 16 வருஷம், ராகு 18 வருஷம், இந்த மூணையும் கூட்டம்னா 20 38 வருஷம் ஆச்சு. இந்த 38 வருஷத்தில் அந்த 28 வருஷம் சில்வானத்தை போட்டு கழிச்சுட்டு இன்னைக்கு இன்னும் தசை நடக்குதுங்க, இன்னும் புத்தி நடக்குதுங்க, இன்னும் அந்தரம் நடக்குதுங்க, இப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி அல்ல. நடைமுறை வருடம் என்பது 365 நாள், தசை வருடம் என்பது 360 நாள். அப்போ இந்த நடைமுறை வருடத்தை தசை வருடமா மாற்றணும். அப்போ 25 வருஷத்துக்கு 25 பெருக்கள் 5.25 போடணும். போட்டோம்னா அது எவ்வளவு நாள் தெரிஞ்சு போயிரு. அப்புறம் 8 மாதம் இருக்குதுங்களா, அந்த 8 மாதத்துக்கு பெருக்கள் 10.5 மணின்னு போடணும். போட்டோம்னா அது எவ்வளவு மணின்னு அந்த மணிக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு எடுத்து போடலாம். அடுத்து 18 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 18க்கு 18 பெருக்கள் 21 நிமிஷம் போடணும். அது பெருக்கி விட வந்துச்சுன்னா அதை மணி ஆக்கி அந்த மணி கூட கூட்டி நாளாக கொண்டு வந்துடலாம். இப்படி கொண்டு வந்ததா அந்த தசை வருடத்தில் அந்த ஜாதகருடைய தசை வருஷத்துக்கு போட்டு கழிச்சாதான் அங்கே பலன் சரியாக வரும். அப்படித்தான் நான் இதில் பண்ணிக்கிறேனுங்க. நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு கிளம்புவாங்க இல்லைங்களா, அப்போ நான் கேட்பேன், இந்த ஒன்றுக்காக மட்டுமில்லை எவ்வளோ நுணுக்கங்களை நான் வச்சிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நான் பலனை நிர்ணயம் பண்ணி சொல்லுவனுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க 90%
நல்லா இருக்குதுங்க நீங்கள் சொன்னது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சக்கரங்களை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. இப்போ நானும் சொல்கிறேனுங்க, என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த அலைபேசி தான். ஏன்னா நான் வறுமை ஆளுன்னு கூட சொல்லி போடலாம். அப்போ ஒரு 4 நாளைக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு மாதாந்திர கூட்டத்துக்கு ஈரோடு பள்ளிவாளையத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன். அப்போ வந்து என்னை வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இந்த குரு பயிற்சி ஆயிருக்குதுங்க இல்லையா, அப்போ வந்து இந்த ராசிக்கு குரு பலம் வந்திருக்கும் இல்லைங்களான்னு கேட்குறாங்க நம்மளை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து இப்போ கோச்சாரத்தில் கிருத்திகை 3ல் இருக்கார். அப்போ வந்து இந்த குரு கிருத்திகை 3ல் இருந்தால் எந்தெந்த ராசிக்கு அந்த குரு பலம் எந்தெந்த சதவீதத்தில் அப்படின்னு சொல்கிறேங்க. அதாவது வந்து கன்னி ராசிக்கு 9ல் குரு, விருச்சிக ராசிக்கு 7ல் குரு, மகர ராசிக்கு 5ல் குரு, மேச ராசிக்கு 2ல் குரு, கடக ராசிக்கு 11ல் குரு. இதுதானுங்க குரு பலன் உறுதி பண்ணுறது. ஆனால் சதவீதத்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ சதவீதத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. விருச்சிக ராசிக்காரருக்கு 100% குரு பலன், கன்னி ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் 66% குரு பலன். இன்னும் இதுக்குள்ள 2வது சொல்லுவேன். அடுத்து கடக ராசிக்காரர்களுக்கு 33% குரு பலன். இதுல ராசிக்கு 2ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, மேச ராசிக்காரருக்கு அந்த 33ல் பாதி தான் குரு பலன். அதாவது 16% இந்த அளவில் தான் அதுக்கு குரு பலன். இப்போ குரு பலன் அப்படிங்கன்னு நிர்ணயம் பண்ணுறது சொல்கிறேனுங்க. இப்போ கிருத்திகை 2ல் இருந்தால் இந்த 100% குரு பலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா விருச்சிக ராசிக்காரருக்கு. அப்போ விருச்சிக ராசியில் அவங்க வந்து எந்த நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் பிறந்திருந்தா 100% அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுஷம் 1ல் பிறந்திருந்தா தான் 100% குரு பலன். அனுஷம் 2ல் பிறந்திருந்தா 80%, அனுஷம் 3ல் பிறந்திருந்தா 60%, அனுஷம் 4ல் பிறந்திருந்தா 40%, கேட்டை 1ல் பிறந்திருந்தா 20%. கேட்டை 3, 4ல் பிறந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு விருச்சிக ராசின்னு சொல்லி போய் குரு பலன் இருக்குதுன்னா ஏமாந்து போயிடுவாங்க. வருதுங்களா? இதையெல்லாம் தெரிவிக்கிறது இந்த சக்கரம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேருந்தில் வரும்போது பக்கத்தால் பேசுனாங்கன்னு சொன்னீங்களா, அந்த தம்பிக்கிட்ட இந்த பெரிய அலைபேசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ன யூடியூப்பு வாட்ஸ்அப்பு என்னமோ சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இருக்கக்கூடியது அது. அப்போ அந்த தம்பிக்கிட்ட நான் கேட்டேன், சாமி இதில் வந்து அஸ்ட்ரோலாஜிக் சிஸ்டம்னு இருக்கா, வருமா அப்படின்னு கேட்டேன். போடலாங்கன்னு சொன்னாப்புல. சரி போடு சாமி அப்படின்னு சொன்னங்காட்டி போட்டாப்புல. அதாவது இன்னைக்கு வரைக்கும் உலக அளவில் இந்த மாதிரி எத்தனையோ நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ மென்பொருளை கண்டுபிடிச்சதாக வெளியிட்டதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜோதிடத்தில். ஆனால் இந்த மாதிரி யாருமே கண்டுபிடிக்கவும் இல்லை, வெளியிடவும் இல்லைங்க. ஆனால் அந்த அஸ்ட்ரோலாஜிக் சிஸ்டத்தில் இந்த சக்கரம் மட்டுமே வருது. அந்த சக்கரத்தில் மேச ரிஷப கடகம் மிதுனம் இந்த மாதிரி ஒரு ராசியில் போட்டு அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படின்னு மேச ராசியில் அடக்குறாங்க. அப்புறம் அதே கிருத்திகையை ரோகிணியை மிருகசீரத்தை ரிஷப ராசியில் அடக்குறாங்க. அதே மிருகசீரத்தை மிதுனத்தில் திருவாதிரை அடுத்து புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் மிதுன ராசியில் அடக்குறாங்க. இவ்வளோதான் இன்னைக்கு இந்த சக்கரத்து அளவில் உலக அளவில் சொல்கிற சமாச்சாரமே இந்த அளவில் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து இந்த லக்ன பாவகத்தின் விரிவு என்ன, குடும்ப பாவகத்தின் விரிவு என்ன, 7ஆம் பாவகத்தின் விரிவு என்ன, 8ஆம் பாவகத்தின் விரிவு என்ன, இதெல்லாம் இந்த சக்கரத்தில் நாம் வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்கலாமுங்க. ஆனால் இன்னை வரைக்கும் இந்த சொன்ன மாதிரி குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இந்த வடநாட்டில் ஆகட்டும் வெளிநாட்டில் ஆகட்டும்
இந்த ஜோதிடத்தை பற்றி என்னமோ இது நம்ம நாட்டில் தான் வந்தது, நம்ம வடநாட்டில் தான் இதில் வந்து அப்போ நம்ம இதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்து இருக்குது இல்லைங்களா. அந்த கருத்து பேசுகிறவங்க கிட்ட இந்த மாதிரி சமாச்சாரம் இல்லைங்க. அந்த சொன்ன மாதிரி அந்த பெரிய அலைபேசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் 4 நாளைக்கு முதல் நான் தெரிஞ்சுட்டேன். அப்போ இந்த ராமாயணத்தில் ஆஞ்சநேயர்னு ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய வலிமை தனக்கு தெரியாது. அந்த மாதிரி இது எல்லாம் வந்து நான் கண்டுபிடிச்சி 17 வருஷம் இருக்குங்க. ஆனால் இது இந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த குறுகிய வருட காலத்தில் தான் நான் தெரிஞ்சுனுங்க. ஏன்னா அதுக்கு அப்போ தான் எனக்கு வந்து இந்த ஜோதிடத்தில் செயல்படுறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அது வரைக்கும் எங்கள் அம்மாவை தான் நான் பார்த்து ஆகணும். ஏன்னா இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமே அம்மா, அதுக்கப்புறம் தான் ஜோதிடம். அப்படிங்கிற இந்த ஜோதிடத்தை நான் 2வது இடத்துல தான் வச்சுருந்தேனுங்க. எங்கள் அம்மா காலமாகி 3 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்த 3 வருஷமாக தான் நான் வந்து அதிகமாக ஜோதிட துறையில் ஈடுபட்டுருக்கிறேன். மாதம் கூட்டங்கள் எங்கே நடந்தாலும் போயிடுவணுங்க. இந்த மாதிரி என்னுடைய விவரத்தை கேட்டு சொல்லி அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு வாங்கிக்குவேன், வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாதத்துக்கு முதல்ல இந்த தினேஷ் நம்மளை கேட்டார். அதாவது என்னுடைய திசைக்கு வேதகனாக குரு இருக்கிறாரு. எனக்கு இந்த தசை நடக்குது, அந்த தசை நடத்துகிற கிரகம் வந்து வேதகத்தில் இருக்குது, இது எப்படிங்க அப்படிங்க சொல்கிற போதே அதுக்கு நான் சொன்னேன், அந்த வேதகம் நடத்துகிற கிரகம் வந்து புதன் தானே, அந்த புதனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேதக தோஷம் நீங்கிறக்கு புதன்கிழமை மணிக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே. ஏன்னா புதன் வந்து பொதுவாக வலிமையாக இருக்கக்கூடிய நேரம் அதிகாலை 4லிருந்து காலை 8 வரைக்கும், மாலை 4லிருந்து ராத்திரி 8 வரைக்கும். ஏன்னா அதனால தான் புதனை சந்திக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அதாவது 6லிருந்து 7 வரைக்கும் பொதுவாக புதன் ஓரை நடக்கும். அந்த புதன்கிழமை மணிக்கு அந்த புதன் ஓரையில் புதனுக்கு உண்டானதை இது வந்து எண்ணுங்கிறது வந்து வேற கணக்கு. ஆனால் தமிழ் எண்ணுங்கிறது வந்து இன்னொரு சமாச்சாரம் இருக்குது. ஏன்னா அந்த தமிழ் எண்கள் பிரகாரம் தான் திசை வருடம் அமைச்சிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் 1 அப்படின்னா அதுதான் முதல் திசைன்னு போட்டிருப்பாங்க. பஞ்சாங்கத்தில் முதல் கொண்டு அதுதான் முதல் திசைன்னு போட்டிருப்பாங்க. அடுத்தது சந்திரன் 2 எண்ணுக்குரியவர், அவரை 2ஆம் இடத்துல போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த செவ்வாய் வந்து 9 எண்ணுக்குரியவர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் அதாவது சாத்தியம். ஆனால் அதுக்கு முதலையே தமிழ்நாட்டில் தென்னாட்டில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, செவ்வாய் 3வது திசையாக வர்றாரு. அப்போ செவ்வாய்க்குரிய எண் வந்து 3 தான். அடுத்து ராகு, ராகுக்குரிய எண் 4 தான். ஆனால் அதுதான் 4வது திசையாக வச்சிருக்கிறாங்க. குருவுக்குரிய எண் 5, அதனால தான் அது 5வது திசையாக வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமில்லை, 5ஆம் பாவகத்தின் காரகத்தில் முதல் காரகம் என்னன்னா புத்திர காரகம். அந்த புத்திர காரகனும் அந்த குருவே. 6வதாக வரக்கூடியது சனி. அந்த சனிக்கு உண்டான எண் 6 தான் தமிழ் எண்கலை ஜோதிடத்தில். அடுத்து வருவது புதன். புதனுக்குண்டான எண் வந்து 7 தான். ஏன்னா வருஷ அது 7வது இடத்துல தான் வருது. அடுத்து கேதுக்குரிய எண் 8, ஏன்னா வருஷ திசையில் அது வந்து 8வதாகத்தான் வருது. அடுத்து 9 அப்படிங்கிற போது சுக்கரன். இந்த சுக்கரன் தான் தமிழ் எண்கலை ஜோதிடத்தில் 9வது எண்ணை குறிக்கக்கூடியவர். அப்போ அதனால தான் அது 9வது திசையாக கடைசி திசையாக வச்சுக்கிறாங்க. 20 வருஷம் கொடுத்துக்கிறாங்க. ஆகையினால இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் தென்னாட்டின் முன்னோர்களால் உறுதி செய்யப்பட்டவை ஆதாரத்தோடு. இதில் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, அஷ்டவர்க்கம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இப்போ இன்னைக்கு அநேகம் பேர் இந்த பரிகாரத்தை தான் முதல்ல எதிர்பார்க்குறாங்க, மற்றவதெல்லாம் அப்புறம்தான். அப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் சனி கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. அதாவது
7.5 சனியில் விரயச்சனி, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, சதுர்த்தாசம சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு வச்சுங்க. ஒரு ஜாதகருக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை ராத்திரி 8 மணிலேருந்து 9 வரைக்கும் சனி ஓரம் நடக்கும். அந்த ஓரையில் சனிக்கு உண்டான எண் பிரகாரம் எள்ளுன அள்ளி ஒரு கருநீல பையில போடணும். போட்டுட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு கருப்பட்டி அதில் வைக்கணும். சனியினுடைய உலோகம் என்னன்னா இரும்பு. இன்னைக்கு இருக்குது பார்த்தீங்களா, 1 ரூபா 2 ரூபா 5 ரூபாலாம் இரும்பு காசு. இந்த காணிக்கை அந்த சனியினுடைய எண்ணுக்கு தகுந்த மாதிரி வர்ற மாதிரி கூட்டினா, அதாவது அதுக்காக சனியினுடைய எண் உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்க, 6 அப்படின்னா 6 காசு அப்படிங்கிறது அல்ல. அதாவது ஒரு 303 ரூபா வந்தா ஒரு 3 கூட்டல் போட்டால் 6 வரும் இல்லைங்களா? அந்த எண்ணிக்கையில் அந்த காசை சேகரிக்கணும். ஏன்னா இன்னைக்கு கொண்டு போய் ஒரு தானம் கொடுக்கறது அப்படிங்கிற போது ஒரு 300 ரூபாய் அப்படிங்கிற அளவில் நன்கொடை கொடுத்தா தான் ஒரு சிறப்பு. ஏன்னா ஒரு வேளை விருந்துக்கு போகிறவங்க கூட 100 ரூபாய் இன்னைக்கு அது மொய்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 100 ரூபாய் வைக்கிறது கூட தயங்குற சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஏன்னா உணவு விடுதிக்கு போனால் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு 150 ரூபாய் கூட ஆகுது. ஆகையினால இந்த மாதிரி நிலைமை யதார்த்தத்தில் இருக்குது. இதையெல்லாம் அனுசரித்து தான் அந்த சனிக்கு 303 ரூபா இரும்பு காசு அதில் காணிக்கையாக வச்சிடணும். அப்புறம் அதையே அந்த புனிதமான இடத்துலையே வச்சிடணும். நீங்கள் பூஜை அறை வச்சுருந்தா பூஜையே வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7 மணி அளவில் அதுக்கு முதலையே ஒரு அனாதை முதியோர் இல்லத்தை தேர்வு செஞ்சுக்கணும். அப்போ இருட்டாக இருக்கும் முதல்லையே அந்த அனாதை முதியோர் இல்லத்துக்கு போயிடலாம். அப்போ அங்கே ஒரு 7 மணி அளவில் இந்த எள்ளு கருப்பட்டி நாம் கொண்டு போய்க்கிற காணிக்கை கருப்பு நீல பையி இதெல்லாம் ஒட்டுக்காக கொடுத்துட்டு அந்த நன்கொடைக்கு சீட்டும் போட்டுக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம், வாங்கிட்டு வந்துடலாம். இதோட அந்த 7 சனியினுடைய பாதிப்பு, சதுர்த்தாச சனியினுடைய பாதிப்பு, கண்டச்சனியினுடைய பாதிப்பு, அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு நீங்கி போயிருங்க. நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்களே அப்படின்னா மறுக்க ஒருக்கா இதே மாதிரி செஞ்சா போதுங்க. இதுக்கு போய் திருநள்ளாறு போய்த்தான் ஆகணும், குச்சனூர் போய்த்தான் ஆகணும், 48 நாள் அர்ச்சனை வச்சு அபிஷேகங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னொன்னுங்க, இந்த அபிஷேகத்தில் இந்த பால்னு ஒன்று வருது. இந்த பால் சம்பந்தப்பட்ட பொருள்கள் எல்லாமே பாவத்தை நிவர்த்தி செய்யாது, விருத்தி செய்யும். எப்படின்னு கேளுங்க. ஒரு தாய் தன் குழந்தைக்கு தகுந்த அளவுக்கு தான் பால் அவங்க இடத்துல உற்பத்தி ஆகும். அப்போ ஒரு தாய்க்கு ரத்த குழந்தை பிறந்துடுது. அப்போ பால் பத்த மாட்டேங்குது. அந்த தாய்கிட்ட அதிகமாக பால் ஊறணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கன்னா பேரிச்சம்பழம் நிறையா சாப்பிட கொடுப்பாங்க. அப்போ அந்த தாய்க்கு பால் அதிகமாக சுரக்கும். அந்த மாதிரி தான் இந்த பசுமாட்டுக்கிட்ட இருந்து பால் எடுக்கிறதுக்கோசரம் பருத்தி கொட்டை தவிடு புண்ணாக்க வச்சு அது பால் அதிகமாக உற்பத்தி பண்ணி அது ஜீரண உறுப்பையும் பாதிச்சு, அந்த பால் பிறக்குதே அந்த உறுப்பையும் பாதிச்சு, அது தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு பிரியமாக கொடுத்துட்டு இருக்கு, கண்ணுக்குட்டி பாசமாக குடிச்சிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அதை பிரித்து எடுக்கக்கூடிய பால் எப்படிங்க பாவத்தை விளக்கு, அது பாவத்தை விருத்தி தான் செய்யும். ஆகையினால இந்த பால் சம்பந்த பொருட்கள் பாவத்தை ஒரு நாளும் விளக்காது, பாவத்தை விருத்தி தான் செய்யும். இதையெல்லாம் சிந்தித்து தெளிவாக நான் என்னுடைய செயல்பாட்டில் வச்சுருந்தேனுங்க. எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து வச்சுருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல வரைக்கும் வச்சுருந்தாதிய. அப்போ என்னுடைய உள்ளங்கையை உள்ளங்காலெல்லாம் எரியறக்க ஆரம்பிச்சிது. அப்போ ஒரு பெரியம்மாவை கேட்டேன், ஏனுங்க ஐயா நீங்கள் அசைவமா சைவமா உணவில் அப்படின்னு கேட்டாங்க. நான் சைவங்க, அதுவும் பரம செய்வ, பாலும் கூட குடிக்க மாட்டேனுங்க, பால் சம்பந்த பொருள்களையும் ஏற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா நீங்கள் மாமிசமெல்லாம் சாப்பிடாட்டியும் பரவாயில்லைங்க, நீங்கள் பால் சேர்த்துங்க,
உங்களுடைய இது நிவர்த்தி யாருக்கு வாய்ப்பு இருக்குதுங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஜோதிடத்தில் ஒரு 25 சமாச்சாரம் வரைக்கும் நான் என்னைக்கிறீங்க தோராயமாக சொல்கிறேன். நான் நவீனமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் உலகத்துக்கு நான் உபயோகத்துக்கு கொடுக்கணும். இதுக்காகவாது நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா சொன்னபடி ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல தான் பால் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு முதல்ல ஒரு 10 வருஷம் இருக்கலாம். நான் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களையே சேர்த்தவில்லைங்க, விட்டுட்டேன். அதுதான் கடுமையான சைவம். வாடிய பயிரை எல்லாம் கண்டபோதெல்லாம் வந்தினார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வடலூர் வள்ளலார். அதை விட இது ஆழமாக போயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு இது அனுபவத்தை பார்க்கும்போது, அப்படியே ஆஞ்சநேயரை பற்றி சொன்னீங்களா, தன்னுடைய சக்தி தனக்கு தெரியாதாமல் ஆஞ்சநேயருக்கு, அதனால் தான் கண்டுபிடிச்சதெல்லாம் எனக்கே தெரியாமல் இருந்து இவ்வளவு ஒரு சிறப்பு உள்ளது, உலகத்துக்கு உபயோகமானது. அதாவது உயிரினங்கள் இயற்கையோடு இணைவதற்கு இது வழிகாட்டியாக உறுதுணையாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுங்க. ஆகியதுனால தான் நானே அந்த பால் குடிக்கிறதையும் கூட நிறுத்திட்டேன். இந்த மாதிரி யதார்த்தமான சமாச்சாரங்களை செஞ்சோம்னா போதுங்க, இயற்கையை நம்மளுக்கு இசைவாக இயங்க வச்சிடலாம். ஏன்னா அது நம்மளை விட்டு போயிடாது. ஏன்னா இதுதான் யதார்த்தம். இதையும் நான் அனுபவத்தில் காண்கிறேனுங்க. இன்னைக்கு நான் தனிமையில் தான் இருக்கிறேன். இருந்தாலும் தனிமை அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறேன். ஏன்னா தனிமையில் இருந்தால் தான் நல்லா ஆய்வு செய்யறதுக்கு முடியும், நல்லா படிக்கிறதுக்கு முடியும், ஒரு விவரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும், இல்லைங்களா? இதுதானே சாத்தியம். இது மாதிரி தான் ஒரு 15 வருஷம் 18 வருஷத்துக்கு முதல்ல அப்போ நான் நெசவாளிங்க. தீபாவளி சமயத்தில் 15 நாள் விடுப்பு விட்டுருவாங்க. அப்போ இந்த ஜோதிடத்தில் இப்படி ஒரு முரண்பாடுகான சமாச்சாரமெல்லாம் இருக்குது. ஏன்னா என்னுடைய தங்கச்சிக்கே சுக்கர எட்டல அப்படின்றாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு புருஷன் நிலைக்க மாட்டாரு அப்படிங்கிற கருத்து. அப்போவெல்லாம் நமக்கு இந்த ஜோதிடத்தில் ஆழமான அறிவு கருத்து சொல்றதுக்கெல்லாம் தெரியாது சூழ்நிலை. அப்போ இதில் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இதில் ஜோதிடம் சொல்கிறாங்களே, இதில் என்ன அப்படி ஒரு ஆதாரபூர்வமான சமாச்சாரம் இருக்குதுன்னு நான் இறங்கணுங்க. அதாவது நான் ஜோதிடத்துக்குள்ளே 30 வருஷம் ஆச்சு. என்னுடைய தங்கச்சிக்கு திருமணமாகி 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷத்துக்கு முதல்ல தான் அதிகமாக இதில் இறங்கினேன். அதுக்கு முதலையெல்லாம் ஜோதிட ஆர்வலன் தான் நான் படிப்பேன். இந்த மாதிரி தான் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஜோதிடருக்கு எப்படி நீங்கள் 7 சனினா திருநள்ளாறு போய் நிலத்தீர்த்த மாதிரி சனீஸ்வரனுக்கு வட மேலே போட்டு இன்னொரு அர்ச்சனை சிறப்பாக சொல்லுவாங்களே, சகசரநாம அர்ச்சனை செஞ்சுட்டு வரணும் அப்படின்றவாங்க. அது எல்லாம் போய் பண்ணிட்டு வந்துக்கிறோங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஆயுள் ஹோமம் அப்படி பண்ணணும்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டார் எனக்கு. எங்கள் அப்பா உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அப்போ நான் அங்கே என்ன நிலைமை அப்படின்னு முதல்ல போகிறோம். அங்கே போகும்பொழுது அன்றைக்கி ஒரு ஆயுள் ஹோமம் நடக்குது. அந்த ஆயுள் ஹோமம் பண்ணுறதுக்கு அந்த ஐயர் இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படி வேள்வி செய்கிறாங்க அதுக்கு உண்டான மாதிரி ஒரு பொருட்களை வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். அந்த ஆயுள் ஹோமம் பண்ணுறவை வந்தோடனே அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு ஹோமம் நடத்துகிறாங்க இல்லைங்களா, வேள்வி, அந்த 9 கலசத்தை வச்சு அந்த கல்யாணம் பண்ணுற மாதிரி நடத்துகிற சமயத்தில் பண்ணுற வேள்வி மாதிரி அவர் ஒரு வேள்வி பண்ணார். அப்புறம் அந்த தீரத்தை தெரித்து ஊற்றினார். சாமிக்கு துணி கட்டி திண்ணீர் வச்சு சந்திர குங்குமம் வச்சார், பூ போட்டார், சகசரநாம அர்ச்சனை பண்ணார். அப்புறம் வடையோட பிரசாதத்தை கொடுத்து என்னங்க உங்கள் கட்டளை இதோட நிறைவடைஞ்சதுங்க, நீங்கள் என்ன பிரியும் போல் நடந்துக்கலாம்னுட்டார். இதுதான் திருநள்ளாத்தில் ஆயுள் ஹோமம் பண்ணுற நிகழ்வு இன்றைக்கி அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 9 நவகிரகத்துக்கு உண்டான சமாச்சாரத்தை நாம் தேடி பார்த்தோம். அப்போ சூரியனுக்கு உண்டானது வெள்ளருக்கு, சந்திரனுக்கு உண்டானது முள் முருங்கை, செவ்வாய்க்கு உண்டானது கருங்காலி, புதனுக்கு உண்டானது பச்சை நாயுருவி, குருவுக்கு உண்டானது அரசு, சுக்கரனுக்கு உண்டானது அத்தி, சனிக்கு உண்டானது வன்னி, ராகுக்கு உண்டானது வெள் அருகு. இது சாதாரணமாக இன்றைக்கி அருகு இருக்குது, ஃபுல்லாக விளையாடுறதுக்கு வைக்கிறாங்க. ஆனால் வெள்ளருகுன்ட்டு ஒன்றுக்கு அது பூமாலையும் கூட கட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி.
அது அடுத்தது கேதுக்கு வந்து தர்ப்பை. இது எல்லாமே நாம் கொண்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த அதாவது அந்த வேள்வியில் போடுறதுக்காக 108 சாமானங்களை, அதாவது சிறப்பான சமாச்சாரங்கள் அதையெல்லாம் வாங்கிட்டு, நெய் 2 படி வாங்கிட்டு நாங்கள் போனோம் இங்கேருந்து. அப்போ நம்மளுக்கு ஒதுக்கி இருந்தாருங்க, அந்த ஐயர் வீட்டில் விசாரித்து கொண்டு போய் வச்சுட்டோம். அப்புறம் காலையில் நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ காலையில் நாம் வந்து போய் குளிச்சுட்டு போய் பார்க்கும் பொழுது, அதே நாம் வந்து அதுக்கு முதல்ல போனோம் இல்லைங்களா, ஆயிலவம் பண்ணாங்களா, அந்த நிலைக்கு தான் அங்கே சாமானம் வச்சுக்குது. அப்போ வந்து நாமெல்லாம் கொண்டு வந்துக்கிறோங்க இந்த 3 மூட்டையா இந்த வேள்வி பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுங்காட்டி, சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சமயத்தில் அங்கே வழிபாட்டுக்காக வந்த ஒரு முதிய பிராமணர் வந்து இந்த வேள்வியை நான் நடத்துகிறேன் அப்படின்னு அந்த சாமானத்தை பார்த்துட்டு அங்கே வந்து வேள்வியில் குடிச்சிட்டாருங்க. அந்த குண்டத்துக்கு முன்னாடி அவர் தான் நடத்தினாரு. அந்த நெய் ஊற்றுறதுக்குன்னே, அதாவது திருநள்ளாத்தில் சனீஸ்வரன் கோயிலில் அந்த விசேஷ காலத்தில் இந்த வேள்வி குண்டத்தில் நெய் ஊற்றுறதுக்குன்னே ஒரு முதலையாட்ட ஒரு வடிவத்தில் மரத்தில் இருக்குது. அதை கொண்டு வர சொல்லி நாம் கொண்டு போன நெய்யை அந்த பெரிய பிராமணர் வந்து ஊற்றி வேள்வி நடத்துகிறாருங்க. இந்த மாதிரி எல்லாம் வேள்வி செய்யணுங்கிற முறை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் கொண்டு போன சாமானத்தில் இந்த பாருங்க, இந்த அத்தி இங்கே கிடைக்கிறது இல்லை, இந்த வன்னி வந்து பெருசாக இங்கே கிடைக்கிறதே இல்லைங்க. ஆகையினால இதெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி இங்கே விசேஷமான திருவிழா அன்னைக்கு இங்கே வேள்வி நடக்குமுங்க, அதுக்கு பயன்படுத்துறதுக்குன்னு சொல்லி கேட்க, நான் நீங்கள் வேணுங்கிறது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் அந்த சூழ்நிலை தான் திருநள்ளாத்தில் இன்னைக்கு வரைக்கும் வேள்வி நடந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் இன்னொன்று இந்த இடத்துல சொல்லிட்டாங்க திருவள்ளுவர், அவிசுரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகிர்த்து உண்ணாமை நன்றுன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ உலக பொதுமுறைன்னு இன்னைக்கு பேசப்படுறது திருக்குறள் ஒன்று தான். அந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்ன கருத்து எந்த உன்னதமான கருத்து, எவ்வளவு யதார்த்தமான கருத்துன்னு பாருங்க. நான் அந்த பசுமாட்டை பற்றி பேசுங்களேன், பால் கறக்கிற பற்றி, அதில் தான் அந்த திருவள்ளுவர்னு சொல்கிறார். அதாவது பிறன் ஊன் உண்டு தன் ஊன் பெருக்கச் செய்பவன் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு வந்து கெடா கோயிலுக்கு வெட்டுறதே ஒரு சிறப்பான சமாச்சாரம்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது உயிர் பலி இடுதல் அப்படின்னு. அந்த உயிர் பலி இருப்பதன் நோக்கம் என்ன? கறி விருந்து. அப்போ திருவள்ளுவரே அன்னைக்கே அதையெல்லாம் ஆய்வு பண்ணித்தான் பிறன் ஊன் ஒன்று தன் ஊன் பெருக்க செய்பவர் எங்கனம் ஆளும் அருள்தார். அப்போ அந்த பிறன் ஊன் உண்ணாம வருத்தி அந்த 15 வருஷம் நோய்வாய்ப்பட்டு சாகுதுங்களே அந்த பசுமாடு, அந்த பசுமாடிலிருந்து நாம் பால் எடுக்காமல் இருந்தால் அது 20 வருஷம் காலமாடாட்டா அது சுகமாக வாழும். அந்த வாழ்கிற ஜீவனை சுகமாக நோய் இல்லாமல் வாழ விட்டுட்டு இருந்தோம்னா கோயிலுக்கும் கூட போக வேண்டியது இல்லைங்க. வாய்ப்புக்கு நன்றி. விஷயமங்கலம் முனா கருணாகரன். என்னுடைய அம்மா பேரு துளசி அம்மாள், அப்பா பேரு முத்துச்சாமி. நான் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் எங்கள் அப்பா. ஆனால் என்ன கர்ப்பத்தில் பாதுகாத்து அப்புறம் சிரமத்தோட இது அவங்க பிரசவங்கள்லாம் நடந்து இருந்ததுனால தான் எங்கள் அம்மாவில் முதலுக்கு வைக்கிறேன். அதனால தான் துளசி அம்மாளுக்கு முதல் எழுத்தான தூ, அதுதான் முதல். எங்கள் அப்பாவினுடைய முத்துசாமிங்கிற எழுத்து 2வது தான். அதுதான் முனா கருணாகரன், விஷயமங்கலம். என்னுடைய அலைபேசி எண் வந்துங்க 88 70 53 10 83. 88 70 53 10 83. நன்றிங்க. நம்மளுடைய கருணாகரன் ஐயா அவர்கள் மிகவும் ஆழமான கருத்துக்களை மிக சிறப்பான முறையில் பேருரையாக ஆற்றியுள்ளார். நான் சிற்றுரை ஆற்ற சொன்னேன், அவர் 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டு பேருரையாக ஆற்றிட்டார். மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் முருகானந்த ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.